ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. கர்த்தாவே சோத்திரம்ப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெருமையாக போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற பிள்ளைங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. பேசலாம் பிரதர். பேசலாம் பிரதர். ரொம்ப நாளாவது எங்கே ஆளே பார்க்க முடியல. ரொம்ப நாளாவது பிரதர் ஒரே வேலை பிரதர், வர முடியலை. கம்மலில் ஒரே பிஸி. வேலை வேலைன்னு ரொம்ப நாளாகவே பார்க்க முடியல. வேலை வேலைன்னு வேலையிலேயே இருக்கீங்க போல் இருக்கு. வந்துடுறேன் பிரதர், இந்த வாரம் வந்துடுறேன். இப்போ ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது, வாங்க. ஆராதனைக்கு வாங்க. கிறிஸ்மஸ் ஆராதனை இருக்குது, வாங்க. வந்துடுறேன் பிரதர். கம்பெனிகிட்டே சொல்லியிருக்கேன், கிறிஸ்மஸ் போய் கலக்கிடுவோம். புது ஆளுகள்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க பிரதர். ஓகே பிரதர். நான் டவுசர் பாண்டி, எப்படி இருக்கீங்க? வாங்க வெற்றி, ஆளையே பார்க்க முடியல. வாங்க ஒரு தம்மை போடுங்க. இல்லை பிரதர், சாப்பிடுங்க. இல்லை தம்பி, இப்போ தான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன அந்த ஆளு கூட என்ன நம்ம பேசிகிட்டு இருந்தீங்க? என்ன அவருக்கு வேறு வேலை, காலையிலே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். சர்ச்சுன்னு போயிடுவார். வேற என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. வேற என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ ஆளுகளை கூட்டுவாங்கன்னு. கிறிஸ்மஸ் வருதுல, அதுக்கு ஆளெல்லாம் கூட்டு வர சொல்லி சொன்னாப்புல. கிறிஸ்மஸ்க்கு எங்கே கூட்டு வர சொல்லுவார்? ஆளுகளை அழைச்சிட்டு வர சொல்லி சொன்னார். யார்? எங்களையா? இங்கே ஏரியாவில் கம்பெனியில் உள்ளவங்கள. ஓ, என்னன்னு கேட்போம். மாப்பிள்ள என்னன்னு கேட்டுருவோண்ணா. ஹலோ, வாங்க. என்ன பிரதர் கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, என்னமோ வெட்டிட்டு ஆளுகளை கூட்டுவாங்கன்னு சொன்னீங்களாம்ல, எங்கே கூப்பிட்றீங்க? ப்ரேயருக்கு போகிறதுக்கு தான் கூப்பிட்டோம். இந்த ப்ரேயருக்கு? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு எதுக்கு நாங்கள் வரணுங்க? நாங்கள் யார் தெரியுமா இந்த ஏரியாவில்? நான் பெரிய ரவுடி. சர்ச்சு கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள்? இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு ஏரியாண்ட வந்து ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு திரியிறாரு. என்னன்னு கேளுங்க. கேட்டுருவோம் மாப்பிள்ள, எடுவோம் மாப்பிள்ள. யோ, உங்களுக்கு என்னதானே பிரச்சனை? என்ன பிரச்சனை? ப்ரேயருக்கு கூப்பிட்டேன். ஓ சரி, நீங்கள் அண்ணே, நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம் தெரியும். நம்ம இந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், இந்த ஏரியாக்குள்ளே டவுசர் பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள். நம்மளை சர்ச்சு கூப்பிட்றாப்புல அவர். ஐயோ, நீங்களா? ஃபஸ்ட்டு கடவுள் ஒரு ஆள் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாட்டுக்கு ஒரு கடவுளை சொல்கிறீங்க, உலகத்தில் கடவுளே கிடையாதுயா. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி கடவுள் இருந்தாங்கன்னா எதுக்கு இந்த நாட்டில் கஷ்டம் இருக்க போகுது? எதுக்கு இவ்வளோ வறுமை இருக்க போகுது? ஏன் இவ்வளோ இது இருக்க போகுது? சரி, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கல்ல, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்கும் பிரதர். நீங்கள் எங்கே வேறு வழியில் எங்கே போய் எதோ நிற்கிற மாதிரி இருக்கீங்க. யோ, நான் கும்பிடாத கடவுளே கிடையாது இந்த உலகத்தில். எவ்வளோ கடவுள் கும்பிட்டுருக்கேன், ஆனால் எந்த இதுலையுமே எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது, நிரந்தரம் கிடையாது. பிரதர், என் வாழ்க்கையில் பல காரியம் நடந்திருக்கு. சரி, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயே போய் எந்த வழியிலே தவறான வழியில் போய் எதை ஆகி நீங்கள் வீணாகி நிற்கிறீங்க போல் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. ஓ, என் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு தெரியுமா? சரி, பார்ப்போம் என்னதான் அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். யோ, பார்ப்போம். அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, பார்ப்போம் என்ன இருக்கு. நாங்கள் எதுக்குங்க வரணும் சர்ச்சுக்கு? நாங்கள் எங்கள் சாமியை கும்பிட்டுருக்கோம், நாங்கள் எதுக்கு வரணும் சர்ச்சுக்கு? யோ, நானே கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனே என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மாப்பிள்ள போய் பார்ப்போமா? ஆமாம், அவரே போகிறோம்ங்கிறாரு. வாங்க போய் ஒரு சரி, போய் அங்கே போய் 4 பேர் கலாய்ச்சிட்டு வருவா. ஒரு கலாயை போட வேண்டியது இன்னைக்கு. பிரதர் வாங்க, வண்டி கரெக்டாக 7 மணிக்கு வரும். ரெடியாக இருங்க, வாங்க. அழைச்சிட்டு வந்துடுறேன் பிரதர், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். வண்டி வந்துருச்சு, வாங்க வண்டியில் ஏறுங்க. வண்டியில் ஏறுங்க போகலாம். வரோம், போங்க. இவர் தான் பாஸ்டரு. இங்கே சேரில் இருங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்கள் அனைவரையும், இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்கள் சகோதர சகோதரிகளாக இந்த கூட்டத்திற்கு வரவேற்று இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாருக்கும் அன்பின் நிமித்தமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே எதற்காக நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை நம்ம கொண்டாடி கொண்டு இருப்போம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்தார். ஏனென்றால்
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்த விதத்தை தான் நம்ம இந்த கிறிஸ்மஸ், அவர் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த தினத்தை தான் நம்ம கிறிஸ்மஸ் நன்னாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் சும்மா இந்த உலகத்துக்கு பிறக்கலை. ஏன்னா இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் பெருகினதுனால, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகினதுனால அவற்றை எல்லாம் கழுவும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நம்ம நினைக்கலாம், நீங்கள் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் வந்திருக்கலாம், ரெவடியாக இருந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்கான பிறந்தார்னா, உங்களை மாதிரி ஆளுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே பிறந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அநேக பாடுகளை சுமந்து ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்து இந்த நாளில் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் தேவன் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசு பொருளாக கொடுத்தாரு. இந்த நாளில் கூட நீங்க அனைவரும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசு பொருளாக பெற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட வாழ்க்கையில பரிசு பொருளாக நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுக்குள்ள இருக்க எல்லா போராட்டங்கள் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். நீங்க நினைக்கலாம் கடவுளே இல்லைன்னு, ஆனா அந்த கடவுளை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனசு சாந்தமாகி நீங்க எல்லாம் உங்களுடைய இந்த உலகத்துல தவறு செய்தவர்கள் எல்லாம் தவறை நீங்க உணர்ந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு இந்த நன்னாளிலே ஒவ்வொருத்தரும் அந்த இயேசு கிறிஸ்துவை பரிசு பொருளாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரேப்பா, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க ராஜா, அவங்க எல்லாம் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ராஜா, எல்லாவற்றையும் நீங்களே நடத்துங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பேசலார் பாஸ்டர். பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். இந்த நாளில் கூட நம்ம எத்தனை சகோதரர்கள் நம்ம ஏரியால இருந்து வந்தாங்க? அங்க அல்கையில இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க. இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார். நாங்கள் வந்து பாருங்க, ஒரு தடவை வந்து பாருங்க சர்ச்சுக்குன்னா கூட்டு வந்தோம். பிரைஸ் லார்ட் பிரதர், இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை நீங்க கலந்து கொண்டீங்க, நீங்க எந்த மாதிரி உணர்றீங்க? நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை தொட்டுச்சா? நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கடவுள்னு ஒரு ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் உண்மையான ஒரு ஜீவிக்கிற கடவுள் இங்கே இருக்கிறாங்க நான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த 2024ஆம் ஆண்டு நான் கடவுளை எனக்கு ஒரு பரிசு பொருளாக நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரதர். ஐயா வணக்கம் ஐயா. பிரைஸ் லார்ட் பிரதர். இவங்க 2 பேரும் பயங்கரமான ரவுடிங்க. ஓகே. ஊருக்குள்ள பெரிய ரவுடித்தனம், கொள்ளைகள், வெட்டு குத்து, சரி பிரதர், ரொம்ப துன்மார்க்கமா நடந்துருக்கு. நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கீங்க, இருந்தாலும் கூட இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை நம்ம கொடுத்த அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது மனத்துல ஏதாவது உங்களுக்கு உணர்த்துச்சா? ஐயா, நான் இது வரைக்கும் பல தவறுகள் செஞ்சிருந்தேன். குடி, ஒரே ரவுடித்தனம், இந்த மாதிரி தான் ஐயா இருந்தேன். நண்பர் கூப்பிட்டாரு, நானும் அவர் கலாய்க்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். ஆனால் உள்ளே நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள் உக்காந்துச்சு. மனிதர்களுக்காக ஒரு கடவுள் மனுஷனாக பிறந்து நமக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது அவரை முழு மனசாக ஏற்றுக்கிறேன். அவர் தான் என் கடவுள், நான் ஏற்றுக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரதர், நீங்க? நானும் சின்ன வயசுலேருந்து இவரோட சேர்ந்து ரவுடித்தனம், குடி, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கெட்டு போயிட்டேன். இப்போ நான் ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனசில் ஏதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே உண்டாச்சு. அந்த பழக்கத்தில் இருந்தெல்லாம் விடுதலை அடைஞ்சு வாரம் சர்ச்சுக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். இந்த நாளில் கூட நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, இந்த புதிதாக இந்த வந்த சகோதரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, வேற்று மதத்தை சார்ந்தவராக கூட இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க வாழ்க்கையில அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த பரிசு பொருளை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம இந்த சகோதரரை பாருங்க, இந்த சகோதரர் மதம் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இந்த இயேசு கிறிஸ்துவ அவருடைய வாழ்க்கையில இவர் தான் உண்மையான கடவுள் ஏற்றுக்கொண்டாரு. சார் பிரதர், எப்படிங்க நீங்க ஒரு வாரம் வர்றீங்க, இன்னொரு வாரம் வர மாட்டீங்க? இல்லை பாஸ்டர், ஒரே வேலை, கம்பெனியில் பயங்கர வேலை, அதான் வர முடியலை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கொடுத்த மெசேஜ் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, மனசை தொட்டுருச்சு. இனிமேல் கண்டினியூவாக இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நான் கண்டினியூவாக இனிமேல் ப்ரேயருக்கு வரேன். இருமனமாக இருந்தது இப்போ ஒரு மனமாகிட்டேன். ஓகே பிரதர், கண்டிப்பாக வரேன். இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த பிரதர் ஒரு வாரம் வருவார், இன்னொரு 2 வாரம் வரமாட்டார். ஏன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று வெறுமனமாக இருந்தவரை இந்த நாளில் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக அவரை ஒப்பு கொடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவை பரிசு பொருளாக அவருடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்.
இங்கே இருக்க எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவ பரிசு பொருளாக ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவ பரிசு பொருளை நீங்க எப்போ ஏற்றுக்கொள்ள ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். லார்ட், எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியலையா? பின்னாடி இருக்கவங்களுக்கு ஹalleluya. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் எப்படி வாழ்க்கையில் மாற்றப்படுகிறாங்க பார்த்தீங்களா? ரவுடிகளை மாற்றுகிறார், கொலை செய்தவர்களுடைய இருதயம் மாறுகிறது, ஆமேன். அன்பில்லாதவருடைய இருதயம் மாறுகிறது, தேவனே இல்லை என்று சொல்லுகிறவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். பிரைஸ் லார்ட், ஆமேன். ஒரு மனுஷனுக்கு நாம் கொடுக்கிற இந்த காசு பணம் மற்ற பொருள்களை, அந்த பரிசு பொருளை காட்டிலும் கிறிஸ்துவை நீங்கள் பரிசு பொருளாய் கொடுத்து பாருங்க. ஹalleluya. ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும். இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் கிறிஸ்து எனக்கு பரிசு பொருளாக வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி காமிப்போம். பிரைஸ் லார்ட். ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு தான் இந்த புரோகிராமுக்காக வந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, ஆமேன், ஒரு சாதாரண பிறப்பு என்பது ஒரு நாளை குறிக்கிறது அல்ல. எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வந்து கிறிஸ்து பிறக்கிறாரோ அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். அதனால இந்த ஆண்டவர் பிறந்த இந்த நன்னாளில் இது ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகளை போல மற்றவர்களும் செய்கிறாங்க, நம்மளும் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. நாம செய்கிறது ஜீவனுள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்த. பிரைஸ் தி லார்ட். நான் பெற்றுக்கொண்ட அன்பு, நான் பெற்றுக்கொண்ட அந்த கொள்ளை பொருள், நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் போய் சேரணும். பிரைஸ் தி லார்ட். நான் சாட்சியாய் வாழணும். எத்தனை பேருங்க சொல்லுறீங்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பு கூறுவேன் என்கிற ஒரு பாடலை சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். அதுக்குள்ள அடுத்த டீம் அவங்க ரெடியாகி வருவார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ், ஜீசஸ். கைகளை தட்டி